அது வாருமா? இல்லை, நீ என்னத்த உளறிட்டு இருக்க? தாரா, அது ரூம் தான், நீ போய் எடுத்துக்கப்போ. ஓ, கதை அப்படி போதோ? என்ன உங்க குடும்பத்துக்கே மாத்தி மாத்தி பேசுற வியாதி இருக்கோ? அன்னைக்கு என்னமோ அம்புட்டி ஆளிட்டு மேல போங்க, இனிமே கீழவே வரக்கூடாதுன்னு அடிச்சு விரட்டுனீங்க எல்லாரையும். அன்னைக்கு என்னமோ வீரவசனம் பேசி அனுப்புனீங்க. என்னவா புதுசா கிளப்புறாளா? இப்ப என்னவோ புதுசா அவ ரூமுங்கிறீங்க. வாய முடு. அது என் ரூம். என் ரூம்னா அது என் பிள்ளையோட தான். தாரா, நீ போ. ஏனல்ல, ஆமா, ரூமும் பிள்ளைக்கு மட்டுமா இல்ல உன் பொண்டாட்டியும் உள்ள சேர்த்துப்பியா? எல்லாருக்கும் தான். அடேங்கப்பா, இந்த வீட்ல எல்லாம் புதுசு புதுசா மாறி இருக்கு போலயே. புது ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க போல. நமக்கு தான் ஒரு கர்மமும் தெரிய மாட்டேங்குது. ஏய், ஏன் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவன் பொண்டாட்டி வீட்டோட வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ இது குறுக்க வர்ற? சனனி, நீ ஏண்டி வெளியில வந்த? உள்ள போய் படுத்துக்க வேண்டியது தானே? ஐய, யாராச்சும் இவங்க கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுங்களேன்டா. சூரிய வம்சம் குடும்பமே இதுங்க கிட்ட தோத்து போயிடும் போல இருக்கே. எனக்கே நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குதுன்னு பாட்டு பாடணும்னு தோணுது. முல்ல, ஆளாளுக்கு 2 மத்தப்ப கையில கொடு. இவளுக லலலலலலலலன்னு பாட்டு பாடுவாளுங்க. ஏய், ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம பேசுறனா? இப்ப உங்களுக்கு அப்படிதான் தெரியும். அத குடும்பத்தோட எல்லாரும் ஒண்ணு கூடிட்டீங்களே. அது எப்படி? உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துப்பீங்க, வேணானா வெட்டி விட்டுருவீங்க. உங்களை நம்பி வந்த நாங்க நட்டாத்துல நிக்கணும். நல்ல நியாயம் உங்களோடது. ஏய், இப்ப என்ன சொன்னாங்க ஒளியா? இங்க இருக்க வேணாம்னாங்களா இல்ல சோறு நீங்க வேணாம்னு சொன்னாங்களா? ஓ, அத வேற சொல்லுவீங்களோ? ஆமா, என்ன நினைச்சீங்க? பிச்சைக்காரினா? சோத்துக்கு வக்கிலாமே உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கேன். எங்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கேன். கண்ட கருமாந்திரத்துக்கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னமோ அந்த பூஜை நடக்கிறப்போ அந்த பாட்டு வாத்தி மாவல வாமாங்கறீங்க, நில்லுமாங்கறீங்க. கேட்டா எனக்கு விருப்பம் இல்லாட்டி என் பையனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டான்னு என்னவோ பெரிய தியாக செம்மல் மாதிரி வசனம் எல்லாம் பேசுறீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்ப பார்த்தா இந்த ஆளு பேசுற பேச்சுக்கெல்லாம் தலையாடிக்கிட்டு இருக்கீங்க.